உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்மிடையே ஏற்படுத்துகிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது. காரணம் என்ன? 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவு வேணா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமாவாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏன்னா சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, குருஜி குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய விசுவாவசு தமிழ் வருட பிறப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக, யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா, பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள், வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள், அதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 9 கூடிய பாக்யாதிபதி, எது 9 கூடிய பாக்யாதிபதி 5ஆம் வீடாகப்பட்ட யோகாதிபதி வீட்டில் வருகிறார். யோகாதிபதி வீட்டில் உச்சமடைகிறார். 9 கூடிய பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சமடைகிறார். இதான் இருக்கிறதுல பெரிய விஷயம். இந்த யோகாதிபதி வீட்டில் உச்சமடைகின்ற இந்த சூரியன் என்னென்ன பலன்களை தருவார்? சூரியன் என்றால் என்ன? சூரியன் என்றால் பெரும்புகழ், கதிரவன். சூரியன் என்றால் மாஸ், சூரியன் தான் வெளிச்சம், புகழ் எல்லாம் தான். அவர் 5ஆம் வீடாகப்பட்ட யோகஸ்தானத்தில் வரும் பொழுது யோகங்களை அள்ளித் தருகிறார். எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ, நான் ஜோதிட சாஸ்திரத்திலே அடிக்கடி உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். எந்த கிரகம் 1, 4, 7, 10 கேந்திர பலம் பெறுகிறதோ அவர்கள் மிகவும் சிறப்பாக வாழ்வார்கள். எந்த கிரகத்தில் 2, 5, 7, 9, 11 இவர்கள்லாம் காம்பினேஷனா இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா வருவாங்க. 9 கூடிய பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டுக்கு வர்றதுனால மிகச் சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு கருதப்படுகிறது. இப்போ என்ன விஷயம்னா, இந்த சூரியன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் சனி எங்க இருக்கார்? 4ஆம் வீட்டுக்கு வந்து விட்டார். 4ஆம் வீடு என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, கௌரவம், மதிப்பு, இது எல்லாமே 4ஆம் இடம் தான். இந்த 4ஆம் வீட்டுல வந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன, எங்க டீம் லீடர் இருந்தார் சார், போகும்போது எனக்கு என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். போகும்போது அடுத்த டீம் லீடர் நீதான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ நான் தான் இப்ப திடீர் போஸ்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. எனக்கு இவ்வளவு பெரிய மாச கிரௌட் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு 4ஆம் இடத்து சனி பகவானால் வரக்கூடியது. சுகஸ்தானம் கெடுகிறது. சுகஸ்தானம் ஓடி ஓடி வேலை பார்க்குறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் போறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் போறீங்க, இப்படி ரிப்போர்ட் போடுறீங்க, அப்படி ரிப்போர்ட் போடுறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்றதுன்னா ஒரு ஃபோக்கஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஒர்க்லோடு ஹெவி ஆயிடும். ஆண்டி அதன் உங்களுக்கு இலக்கு பரிபூர்ணமாயிடும். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, தாயார் உடல்நிலை எல்லாம். இது வரைக்கும் உங்களை பார்த்து என்ன தலை நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் வணக்கம் சார், குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸ்லாங் மாறிடும், பொசிஷன் மாறிடும். உங்க பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவாங்க. உங்களை சார் இருக்காரு, சார் ரெஸ்ட்ல இருக்காரு, சார் பேசிட்டு இருக்காருப்பாங்க. அந்த வார்த்தை புஷ்பா படத்துல ஒரு மாதிரி, என்ன பிராண்டு, என்ன வார்த்தை, சார் சார், அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. இந்த கோச் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த படத்தை, அதெல்லாம் வர மாதிரி குட் மார்னிங் கோச் சத்தமா, குட் மார்னிங் கோச் சத்தமா, கேட்கல எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ண சார் ஃபார்முலா பேச, நமக்கு வரல, நமக்கு இப்படிதான் வருது, நம்ம நேயர்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறாருன்னா, குட் மார்னிங் கோச் கேட்கல. இனிமே உங்க காட்டுல மழை, உங்களை மதிக்காம போனவங்க எல்லாம் வேற வழியில மதிச்சுதான் ஆகணும். காரணம் என்னவென்றால் ஒரு கட்டத்தை புரிஞ்சுங்க, திறமையை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் ப்ரமோஷன் கொடுக்காம இழுத்தடிக்கலாம், நீங்க என்னதான் இது பண்ணலாம், மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அவரை போட்டுருந்தா அது சரியா இருக்கும், இந்த பிரச்சனை அவர் தான் சரியாகும் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்துல நமக்கான ஆடியன்ஸ் என்னங்கிறது அவங்களே கிரியேட் ஆவாங்க, நமக்கான ஃபாலோவர்ஸ் நமக்கே கிரியேட் ஆவாங்க. ஒரு கம்பெனி தான் உங்களுடைய பெருமை உணர்ந்தவர்கள் அவங்களே உழுப்பா அவர் வந்தார்ல, அவர் வந்தா கரெக்டா பண்ணுவாரு அப்படிங்கிற பேர் தன்னால வரும். இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார், வியாதி கடன் கஷ்டம். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களாம் இந்த ஒரு பலன் தான் மிகச்சிறந்த பலனா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னவென்றால் 10 என்பது என்னன்னா வெகு பிரபல யோகம். வெகு பிரபல யோகத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கும் பொழுது பிரபலத்தை உண்டு பண்ணுகிறார். பயங்கர நேம், எங்க திரும்பினாலும் உங்க பேர் தான், உலக புகழ் பெற வைக்கிறார். பிராண்ட் எங்க போனாலும் நீங்க தான். 10ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிவிட்டார். அதே சனி ராசியை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார், உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சரி பண்றார். இது வரைக்கும் என்னால ஓட்டப்பந்தயத்துல தொடர் ஓட்டம் என்னால இதை மட்டும் ஜெயிக்கவே முடியல, எனக்கு ஒரே கேர் ஆயிடும், என்னால ஒரு கட்டத்துக்கு மேல வேகமா ஓட முடியல, எல்லாம் சரி பண்ணுவார். நீங்க ஓட ஆரம்பிக்க போறீங்க, உங்களுடைய உடல் வலுப்பெற போகிறது. முக்கியமா அந்த ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் விடுங்க. முதல் விஷயமே என்ன அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்ல வரக்கூடிய மாற்றங்கள். நீங்க சோம்பேறித்தனம் ஒரு விஷயத்த நைட்டு அடுத்த நாள் காலில் எந்திரிக்கும் போது படுக்கிறது அப்படி உந்தி எந்திரிக்கணும், அப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்கணும். இன்னைக்கு எத்தனை வேலை இருக்கு, இன்னைக்கு நான் போய் பார்க்க போறேன் அப்படிங்கிறத ஸ்கெடியூல் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த சில பேர் தான் சொல்லுவாங்க 8 மணி நேரம் தூங்குங்க, 10 மணி நேரம் பாருங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. அதெல்லாம் அது எனக்கு அந்த கருத்துல நம்பிக்கை கிடையாது. இங்க பாருங்க, நீங்க பாட்டு வேலை பார்த்துட்டே இருங்க, உடம்புக்கு எப்ப ரெஸ்ட் எடுக்கணும் உடம்புக்கே தெரியும், அதே படுத்துரும். என் கூட பழகினவங்களுக்கு தெரியும். என்ன சார் தொடர்ந்து பிஸியா இருக்கீங்க, திடீர்னு ஆளே காணாம போயிருந்தீங்க, உடம்பு டயர்டாகி தூங்குது பாரு என்னாலா, உடம்பா டயர்டாகி தூங்குனா உண்டு, அப்படி விட்டுருங்க, உடம்பு போக்குல விட்டுருங்க. அது வேணுங்கிற அளவுக்கு தூங்கி அதே எந்திரிச்சுக்கும், அது வரமா இறங்கி ஓடுங்க, அவ்வளவுதான். என்ன பெரிய 8 மணி நேரம் எவனா தூங்குறானா? மெட்ராஸ்ல 2 மணிக்கு முன்னாடி எவனும் தூங்குறது கிடையாது, எல்லாரும் 5 மணிக்கு எந்திரிச்சுக்கிறான். அது விடிகாத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சா 100 மெசேஜ் இருக்கான்னு பாக்குறான். யார் எங்க தூங்குறாங்க? வாழ்க்கையே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உழைப்பை நோக்கி ஓடுங்கள், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அடுத்தது குரு பயிற்சி. குரு 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். குரு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு ஒரே தூக்கி ஃபாரின்ல வச்சிடறார். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது திருமணத்தை உண்டு பண்ணி தருகிறார். கவலையே படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட திருமணம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் வீட்டு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்துட்டார், உடம்பை பார்த்துட்டார். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சியை குரு பகவான் பார்க்கும்போது முயற்சிகளில் மாபெரும் வெற்றி உண்டு பண்ணுகிறார். 3ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு பகவான் வேற இருக்காரு. அப்போ என்ன ஆகும்னா 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம், சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் மிகச் சிறப்புடன் வாழ்வீர்கள். குருவினுடைய சொந்த பிள்ளைகள் நீங்க. உங்களுடைய குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்ப வித்யை, உடம்புல இருக்க ஞானம் அதிகமாகும். போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க, நுழைவுத் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கெல்லாம் பொன்னான காலம். IAS ஆக போறேன், IPS ஆக போறேன், BSRB எழுதுறேன், RRB எழுதுறேன், எல்லாருக்கும் அற்புதமான காலம். கேட் எக்ஸாம், நீட் எக்ஸாம், என்னென்னமோ சொல்றாங்க. எதெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஜெயிப்பீங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பெரும் புகழை அடைய செய்து இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவுல உங்களுக்கு ஒரு பேர் எடுத்துருவார். இது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய புகழ் உச்சத்திற்கு செல்லும். நிச்சயம் திருமணம் நடக்கும், அதான் பெரிய விஷயம். இனிமே டும் 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 கல்யாணம், திடீர்னு டீம் லீடர், புது பதவி, குட் மார்னிங் கோச், குட் மார்னிங் சார், எல்லாம் இனிமே உங்களை பார்த்து இனிமே எல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தான். இனிமே எல்லாம் அப்படிதான். ஸோ கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.